வெல்கம் டு பெரியன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருப்போம். அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன முடிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய சின்னங்கள் அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டியோட ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்பு மற்றும் அந்த நகர்ப்புறம் பற்றி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்புலேருந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. இது வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெசன் தான் இருக்கும். 6th இருக்கும், அப்புறம் 9th, அதுக்கப்புறம் 11th. ஸோ இந்த 3 லெசன் தான். ஸோ இந்த 3 லெசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது ஈஸியாக ஒரு மார்க் வாங்கிடலாம். ஸோ இதில் இப்போ நம்ம 6th பார்க்கலாம். அதுக்கப்புறம் 7th, 8th, 9th இப்படி பார்க்கும்போது ஸோ நம்ம பார்த்துட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் மாநகராட்சி. ஸோ இந்த மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பாப்புலேஷன் பொறுத்து என்ன பண்ணுவாங்க, ஸோ பிரிப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த பகுதி என்ன பண்ணுவாங்க, ஸோ மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, ஸோ இதுமாதிரி பிரிக்கும் பொழுது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மாநகராட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மாநகராட்சி தான். இது வந்து பார்த்திங்கன்னா 1688 இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவிலேயே மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஷின் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னென்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ ரெண்டுக்கு என்ன ஆன்சர் ஒன்று தான், சென்னை மாநகராட்சி. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இந்த மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் தான். எலெக்ஷன் மூலமாக என்ன பண்ணுவாங்க, இது தேர்ந்தெடுக்கப்படுவாங்க உறுப்பினர்களாக, தலைவராக இருக்கட்டும், உறுப்பினர்களாக இருக்கட்டும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய தமிழக எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கான எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்கும் உறுப்பினருக்கும் என்ன பண்ணுவோம், எலெக்ஷன் நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா டேரக்ட் எலெக்ஷன் தான், நேரடி எலெக்ஷன். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க, ஸோ தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேயர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க அவங்க பேர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களும் இருப்பாங்க, வார்டு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, துணைத் தலைவரை சூஸ் பண்ணுவாங்க, மறைமுக மக்களாட்சி, மறைமுகமாக. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க, ஸோ துணைத் தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இப்படி தான் அதோடைய பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேயர், துணைத் தலைவர் அல்லது துணை மேயர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் அல்லது வார்டு உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. கவர்மெண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, யார் மாநகராட்சிக்கு. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநகராட்சி ஆணையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு நேம் மாநகராட்சி ஆணையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை மாநகராட்சி இருக்குது அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டினில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, 21 மாநகராட்சி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில். இப்போ என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அப்டேட் பண்ணி 25 மாநகராட்சி என்ன பண்ணாங்க, உயர்த்திட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணாங்க, ஒரு 4 மாநகராட்சி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 4 மாநகராட்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், மலையில் போய் ஸோ கல்லெல்லாம் வச்சு என்ன பண்ணுறான், கோட்டை கட்டி அதில் குடிபெயர்ந்துடுறான். ஸோ தான் அதோடைய ஷார்ட்கட். என்ன பண்ணுறான், ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், ஸோ மலையில் ஸோ கல்லை வச்சு கோட்டை கட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா குடிபெயர்ந்துடுறான். ஸோ மலை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை, ஸோ கல் அப்படிங்கிறது நாமக்கல், ஸோ கோட்டை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, ஸோ குடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காரைக்குடி, குடிபெயர்ந்துடுறான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் தான், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன், மாநகராட்சி பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொடுத்துட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்சாக கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்ச் ஆகிறது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்த மாநகராட்சி எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 25 அல்லது 23 அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதில் மாநகராட்சி நேம் கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்துட்டு இது மிஸ் மேட்ச் ஆகிறது அல்லது பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துட்டு சென்டென்ஸ் கொடுத்துட்டு விச் இஸ் கரெக்ட் அல்லது இப்படி கேட்கலாம். ஸோ நம்மளோட கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ மாநகராட்சி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க வராங்கன்னா, மாநகராட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ மாநகராட்சி வருவாய் இது மூலம் கிடைக்கும், அதெல்லாம் டேக்ஸஸ் தான். ஓகே, என்ன பண்ணுறாங்க, வீட்டு வரி, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா குடிநீர் வரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்கள் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன மால்ஸ் கட்டி வருது அல்லது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் கட்டி வருது. இது மூலமாக என்ன பண்ணுவாங்க, ஸோ மாநகராட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தியேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேளிக்கை வரி வாங்குறது, தொழில் வரி, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மோட்டர் வெஹிக்கிள் அதுக்கு வாங்குறது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு
பட்ஜெட் தாக்கல் செய்ய போகும்போது என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும், ஸோ அந்த உள்ளாட்சி அமைப்புக்குன்னா இது பண்ணுவாங்க, சில அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்வாங்க. ஸோ அதில் கிடைக்கக்கூடிய வரியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த உள்ளாட்சி அமைப்புக்கு செலவு பண்ணக்கூடிய வரியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வருவாயெல்லாம் எந்தெந்த மூலம் வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சியுடைய அதனுடைய ஒர்க் நேச்சர் என்ன, அதனுடைய பணிகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பணிகள் பொறுத்த வரைக்கும் குடிநீர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி வசதிகள் ஏற்படுத்தி தருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தெருவிளக்கு அமைச்சு கொடுக்குறது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வச்சுக்கிறது. அப்புறம் மெடிக்கல் சேவை கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நாமளே படித்து பார்த்துக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. சும்மா வாட் இஸ் வாட்னு படித்து பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தரமான சாலைகள் அமைச்சு கொடுக்குறது. அப்புறமேட்டு பிரிட்ஜஸ் அமைச்சு கொடுக்குறது. அப்புறம் அந்த சந்தை போடுவாங்க, அந்த வீக்லி ஒன்ஸாக இருக்கட்டும். ஸோ அப்போ அந்த சந்தைகளுக்கான இடவசதி ஏற்படுத்தி தரதாக இருக்கட்டும். ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் நேச்சர் கொடுக்குறோம், இது பேஸ் பண்ணி. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும். எந்த ஒரு வாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைஞ்சலாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு அதுக்கான கால்வாய் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி தருது. அப்புறமேட்டு திடக்கழிவு மேலாண்மை, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பூங்காக்கள், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா விளையாட்டு மைதானங்கள், அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் அதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாம் மாநகராட்சி தான். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸோ மாநகராட்சியுடைய ஸ்கூல் டெவலப்மெண்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்தணும். ஸோ மாநகராட்சியுடைய அந்த ஒர்க் நேச்சர் வரக்கூடிய பணிகள் தான் இது எல்லாமே. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஸோ மாநகராட்சினா என்னென்னு பார்த்துருப்போம், அதோடைய பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருப்போம், எவ்வளோ இருந்துச்சுன்னா அந்த மாநகராட்சி அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப பழமையான உள்ளாட்சி அமைப்பு என்னென்னு பார்த்துருப்போம். அதாவது இந்தியாவே உள்ளாட்சி அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். அதை எப்போ கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறமேட்டு அதோடைய பணிகள் என்ன, அது எப்படியான செலெக்ஷன், யார் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக தேர்தல் மூலம் வந்து சூஸ் பண்ணுவாங்க, மறைமுகமாக சூஸ் பண்ணுவாங்க பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பணிகள் என்ன பார்த்தோம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலம் கிடைக்குது. ஸோ அதையும் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நகராட்சி. ஸோ இந்த நகராட்சி பொறுத்த வரைக்கும் அங்கே எப்படி 10 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சியை பிரித்தாங்களோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக், அதாவது பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை இருந்துச்சுன்னா அந்த பகுதி என்ன பண்ணுவாங்க, ஸோ நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருவாங்க. சேம் இதுவுமே என்ன பண்ணுவாங்க, நேரடி தேர்தல் மூலம் தான் தேர்வு செய்யப்படுறாங்க. துணைத் தலைவர் என்ன பண்ணுவாங்க, அதே உறுப்பினர்களோட தேர்வு செய்யப்படுறாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரெண்டுக்கு சேமே தான், மாநகராட்சி இருக்கட்டும் நகராட்சியாக இருக்கட்டும். ஆனால் இங்கே இந்த பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அங்கே 10 லேக்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக், அவ்வளோதான். ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது வரைக்கும் கேட்கல. ஸோ இந்த இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த நகராட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் முதல் உருவாக்கப்பட்ட நகராட்சி என்ன அப்படின்னா ஸோ வாலாஜாபேட்டை அப்படிங்கிற நகராட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் உருவாக்கப்பட்ட ஒரு நகராட்சி அப்படின்னு சொல்லலாம். அங்கே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாநகராட்சி ஆணையர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா நகராட்சிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ நகராட்சி ஆணையர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி என்ன பண்ணுறாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த நகராட்சி ஆணையர் யாருன்னா அந்த குரூப் 2 சர்வீஸில் போகக்கூடிய பர்சன்ஸ் தான், ஆஸ்பிரண்ட் தான் என்ன பண்ணுவாங்க, ஸோ நகராட்சி ஆணையராக வருவாங்க. ஓகேங்களா. நம்ம குரூப் 2 ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து நம்ம போக போகிறது என்ன அப்படின்னா பேரூராட்சி. ஸோ பேரூராட்சி பொறுத்த வரைக்கும் பேரூராட்சி அப்படிங்கிற ஒரு பாடியே உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா. ஸோ பேரூராட்சி அப்படிங்கிற ஒரு பொசிஷனை உருவாக்குனது யார், தமிழ்நாடு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர் இருப்பாங்க. ஸோ 10,000 பேர் வாழக்கூடிய அந்த பகுதியை என்ன பண்ணுவாங்க, பேரூராட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. இந்த பேரூராட்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் ஒரு பாண்டிங், ஓகேவா, அதுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி தான் என்ன பண்ணுவாங்க, ஸோ பேரூராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் சைட் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாக அலுவலர் அல்லது செயல் அலுவலர், அவருடைய செயல் அலுவலர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கு கொடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க பேரூராட்சிக்கு. ஓகேங்களா. இது வரைக்கும் மாநகராட்சி என்ன பார்த்தோம், நகராட்சி என்ன பார்த்தோம், ஸோ பேரூராட்சி என்ன பார்த்துருப்போம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம ஊராட்சி. ஸோ கிராம ஊராட்சினா இந்த கிராமங்களில் செயல்படக்கூடிய ஒரு உள்ளாட்சி அமைப்பு பாடி தான் என்ன பண்ணுவாங்க, ஸோ கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த கிராமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது வயசு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த பகுதி அந்த பாடியில் வரக்கூடிய ஒரு ஒரு இதுதான். ஓகேங்களா. அது எங்களுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சேம் மாநகராட்சி என்ன பணிகள் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். அதே நான் குடிநீர் கொடுக்கறது, தெருவிளக்கு அமைச்சு கொடுக்குறது, இதுதான். ஸோ நார்மலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெருக்களை தூய்மைப்படுத்துறது, அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்ஸு. ஓகேங்களா. அப்புறமேட்டு பார்த்தா அதே தான் சேம் மத்திய மாநில அரசுடைய நல்ல திட்டங்களை செயல்படுத்துது. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அந்த ஸ்கீம்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் கவர் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கும். அந்த
இந்த ஃபார்மர்ஸ்க்காக கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார் வாகனங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும், ஸோ மின்சாரம் இதெல்லாமே அதை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த செயல் திட்டங்களை அமல்படுத்துறதாக இருப்பாங்க. அந்த உள்ளாட்சி அமைப்பை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிராமங்களாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது அவங்களுடைய விருப்பனைகளை பொறுத்த வரைக்கும் ஸோ பூங்கா அமைக்க கொடுக்கறது, லைப்ரரி கொடுக்கறது, இந்த விளையாட்டு மைதானம் ஆல்ரெடிலாம் பார்த்துருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் வருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களுடைய வருவாய் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான். இந்த வீட்டு வரி கொடுக்கறது அதே தான். தொழில் வரி, கடைகள் மீதான வரி, அப்புறம் குடிநீர் இணைப்பு கட்டணம், நிலவரியில் குறிப்பிட்ட பங்கு, சொத்துரிமை மாற்றம், அதில் குறிப்பிட்ட ஒரு டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். ரொம்ப இம்பார்ட்டண்டாக ரொம்ப சும்மா ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி மாநகராட்சி என்ன பார்த்தோமோ அதே தான் எங்களுக்கும் பணி இருக்கும், கொஞ்சம் சிமிலராக இருக்கும், அவ்வளோதான். அதே தான் எங்களுக்கும் இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சேமாக தான் இருக்கும். இதில் எதுவுமே சேஞ்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, அதுக்கடுத்து இந்த கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, வருஷத்துக்கு 4 முறை தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணாங்க, அதை 6 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிராம சபை கூட்டம் பொறுத்த வரைக்கும் இதில் கலந்து கொள்ளக்கூடிய அதிகாரிகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்தீங்கன்னா அந்த பகுதியோட ஆட்சித்தலைவர் ஒருத்தர் முக்கியமான பர்சன்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டார வளர்ச்சி பிடிஓன்னு சொல்லக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் இருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் கூடுதோ அந்த ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், அவங்க இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களாக என்ன பண்ணுவாங்க, ஸோ ஏதாவது பார்த்தீங்கன்னா கலந்துப்பாங்க. மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்கீம்ஸ் டெவலப்பாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி சொன்ன வாக்குறுதிகளை அதை நிறைவேறு அப்படின்னா அதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அதை மக்களுக்கான குறைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய அமைவில் இந்த கூட்டம் அப்படிங்கிறது நடைபெறும். ஸோ ஃபஸ்ட்டு 4 சொன்ன மாரி தான். ஃபஸ்ட்டு 4 நடந்துட்டு இருந்தது வருஷத்துக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? இதை கூட எப்படி கொஷின் வைக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு டேட் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி இந்த டேட்டில் என்ன டே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஜனவரி 26 அப்படின்னா ஸோ குடியரசு தினம் அப்படின்னு தெரியும். அதேமாரி பார்த்தீங்கன்னா மார்ச் 22னா என்ன, மார்ச் 22 அப்படிங்கிறது என்ன, ஸோ வாட்டர் டே. ஓகேங்களா? தண்ணீர் தினம். அதுக்கடுத்து மே 1ங்கிறது பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் தினம். அதுக்கடுத்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. ஸோ நவம்பர் 1ங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தினம். ஸோ இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் நடைபெறாத தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சொன்னல மே தினம் அல்லது காந்தி ஜெயந்தி, குடியரசு தினம், தண்ணீர் தினம், உள்ளாட்சி தினம் இப்படி கொடுத்துட்டு இதில் எதுவும் வந்து மிஸ் மேட்சாக வருது அப்படின்னு கூட கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், டேட்டும் தெரிஞ்சுக்கணும், அந்த டேட்க்கான இம்பார்ட்டன்ட் டே என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ அதுக்கடுத்து ஊராட்சி ஒன்றியத்தை பற்றி ஒரு பாஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சொன்ன டேட் பேஸ் பண்ணிலாம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2022 குரூப்பில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின் தான். அந்த தேசிய ஊராட்சி தினம் வந்து எப்பொழுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஏப்ரல் 24 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் கேட்ட ஒரு கொஷின் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமே சேம் அதே தான். இந்த ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சைடு அப்பார்ட் பண்ணக்கூடிய பர்சன் யார் அப்படின்னா பிடிஓன்னு சொல்லக்கூடிய அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் இருப்பார். ஸோ நாம் பார்த்துருப்போம், நம்ம தமிழ்நாட்டிலே பொறுத்த வரைக்கும் 2 டிஸ்ட்ரிக்டில் மட்டும் என்ன பண்ணுவாங்க, 4 ஊராட்சி ஒன்றியங்கள் மட்டும்தான் குறைவாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே என்ன பண்ணுறாங்க, 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த நீலகிரி அப்புறமேட்டு இந்த பெரம்பலூர் இந்த 2 மாவட்டங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்ன பண்ணுறேன் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது இது கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ 4 ஊராட்சி ஒன்றியங்கள் கொண்டுள்ள மாவட்டங்களின் பெயரை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணலாம், நீலகிரி, பெரம்பலூர். ஓகேங்களா? இது 2டையும் போட்டு போயிடலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த பாஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து மாவட்ட ஊராட்சி. இந்த மாவட்ட ஊராட்சி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட ஊராட்சி வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க. இதோடைய மக்கள் தொகை பாப்புலேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 50,000 மக்கள் தொகை. ஸோ 50,000 பேர் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, மாவட்ட ஊராட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு மாவட்டத்தில். ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, அந்த டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பெயர் வைத்தவர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை கொண்டு வந்த ஆண்டு என்ன அப்படின்னா 1992 ஏப்ரல் 24. ஓகேங்களா? இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் தான் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்த டேட் தான் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஊராட்சி தினமாக என்ன பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படின்ட்டு பெயர் வைத்தவர் யார் அப்படின்னா ஸோ மகாத்மா காந்திஜி அவர்கள் கொண்டு வச்சுருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சட்டம் அதோடைய சிறப்பம்சங்களை பற்றி ஸோ இப்போ என்னென்ன வேணும் அப்படின்னு என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா
சிறப்பம்சங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் கிராம சபை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, 6 கிராம சபை கூட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பு செயல்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. இடஒதுக்கீடு மூலமாக என்ன பண்ணுவாங்க, இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பஞ்சாயத்து தேர்தல் மூலமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தேர்தல் இடஒதுக்கீடு மூலமாக இருக்கணும், 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பாக இருக்கணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கிராம சபையை கூட்டம் அப்படிங்கிறது நடத்தணும். அதோடைய டியூரேஷன் பீரியட் என்னென்ன குறிப்பிட்டிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிதிக்குழு, கணக்கு மற்றும் தணிக்கை, இது ரெண்டுமே என்ன பண்ணுவோம், இதிலும் ஸ்டேட் சென்ட்ரல் பண்ணுற மாதிரியே உள்ளாட்சி அமைப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிதிக்குழு, கணக்கு மற்றும் தணிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தணும் அப்படின்னும் இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. முதல் அந்த பஞ்சாயத்து சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1992 ஏப்ரல் 24. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கு பேர் வைத்தவர் காந்தி. ஓகே, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு சொல்லியிருப்பாங்க. இந்த இடஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா 33% கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இடஒதுக்கீடு பெண்களுக்கு 33% கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும். 2011 ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 38% வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வெற்றி பெற்றாங்க. கொடுத்தது என்ன 33% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஆனால் வின் பண்ணது 38% வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம தமிழ்நாடு எக்ஸ்ட்ரா 33 50% வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க நம்ம தமிழக அரசு 2016 எலெக்ஷனில். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தது 33%. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க 33%. ஆனால் 2016 தமிழ்நாடு 33லேருந்து 50% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா. இந்த உள்ளாட்சி இதனுடைய அதான் டியூரேஷன், அதான் என்ன 5 ஆண்டுகள் அதோடைய பதவிக்காலம் சொல்லியிருப்பாங்க. தேர்தலில் 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. இந்த தேர்தல் நடத்துவது வந்து பார்த்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம், அந்தந்த மாநில தேர்தல் ஆணையங்களும் அவங்க உள்ளாட்சி தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நடத்தி முடித்து கொடுப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் எத்தனை கிராம ஊராட்சிகள் இருக்குது, எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ கிராம ஊராட்சி பொறுத்த வரைக்கும் 12,524 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஊராட்சி ஒன்றியங்களை பொறுத்த வரைக்கும் 388. ஸோ மாவட்ட ஊராட்சிகள் 31. அதுக்கடுத்து பேரூராட்சிகள் பொறுத்த வரைக்கும் 528. நகராட்சிகள் 121. மாநகராட்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 15 இருந்துச்சு, அப்படி 21 மாற்றினாங்க, அப்புறம் 25 இருக்குது. ஸோ கரண்ட் மாநகராட்சி என்ன அப்படின்னா 25 அப்படின்னு பார்த்துருப்போம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் பார்த்துருப்போம். ஓகேங்களா, மலையில் அந்த கல்லை வச்சு என்ன பண்ணுவாங்க, கோட்டை கட்டி குடி போய் வந்துப்பாங்க, காரைக்குடி கோட்டைங்கிறது இதெல்லாம் பார்த்துருப்போம் ஷார்ட்கட்டு. ஸோ அதை நம்ம எகைன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இது என்னென்ன மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதை பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெசன். ஸோ உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது மக்களாட்சி. ஸோ மக்களாட்சி பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சிருப்போம். மக்களே மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த மக்களாட்சியோட பிறப்பிடம் பொறுத்த வரைக்கும் கிரேக்கம். ஸோ மக்களாட்சியோட பிறப்பிடம் எங்கே, கிரேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டெமோக்ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களாட்சி இது டெமோக்ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. டெமோஸ் அப்படின்னா மக்கள் அப்படின்னும், ஸோ கிரேட்டியா அப்படின்னா அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்கிறதா என்ன பண்ணுவாங்க மக்களாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மக்களாட்சி பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் எலெக்ஷன், ஒன்று பார்த்தீங்கன்னா மறைமுக இன்டேரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேரடி மக்களாட்சி அல்லது மறைமுக மக்களாட்சி. இந்த மறைமுக மக்களாட்சிக்கு இன்னொரு பேர் என்ன, ஸோ பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நேரடி மக்களாட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நாடு எக்ஸாம்பிள் அப்படின்னா சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேரடி மக்களாட்சி பொறுத்த வரைக்கும் சுவிட்சர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளீஸ் கொஷின், நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டுக்கு தருக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ சுவிட்சர்லாந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி மக்களாட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக எங்களுடைய லீடர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நம்மளது எப்படின்னா நாம் சூஸ் பண்ணிவிடுவோம். எப்படி எம்பி எலெக்ஷன் சூஸ் பண்ணுவோம், பிறகு அந்த எம்பியெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க பிரைம் மினிஸ்டரையோ தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளது என்னது மறைமுக மக்களாட்சி தான். மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிலேயே 2 இருக்குது மறைமுக மக்களாட்சியில். ஸோ இந்திய மறைமுக மக்களாட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற மக்களாட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதிபர் மக்களாட்சி முறைன்னு சொல்லிட்டு 2 இருக்கும் மறைமுக மக்களாட்சியில். நாம் எதில் வருவோம் அப்படின்னா நாடாளுமன்ற மக்களாட்சியில் தான் வருவோம். ஓகேங்களா, அதிபர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளது வந்து பார்த்திங்கன்னா
பிரசிடென்ட் சொல்லுவாங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிபர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? எங்கே அமெரிக்க நாடுகளில் அதிபர், நாடாளுமன்ற எலெக்ஷன்னா இந்தியா இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அல்லது பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே பிரைம் மினிஸ்டரோ, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிபர். அவ்வளோதான், ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டில் மிஸ் பண்ணவே கூடாது. டேட் என்னென்ன வருதோ அது எல்லாமே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் இல்லை அப்படி ஒரு நோட் கூட போட்டு எழுதி வச்சுக்கோங்க டேட்லாம். ஸோ ஐநா சபை என்ன பண்ணியிருப்பாங்க, செப்டம்பர் 15 என்ன பண்ணுவாங்க, மக்களாட்சி தினமாக செலிப்ரேட் பண்ணாங்க 2007. இந்த வருஷத்தில் செப்டம்பர் 15 2007 வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சி தினமாக அறிவித்தாங்க. செப்டம்பர் 15 இந்திய அரசியல் சட்டம் பார்த்துருப்போம். ரொம்பவும் ஒரு மிகவும் நீண்டதாக எழுதப்பட்ட ஒரு அரசியல் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உலகிலேயே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளை கம்பேர் பண்ணும்போதே மிக நீளமாக எழுதப்பட்ட ஒரு அரசியல் சட்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது எழுதினவர் யார்? ஸோ அம்பேத்கர் எழுதியிருப்பார். ஓகே, அம்பேத்கர் எழுதியிருப்பார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களாட்சி பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்டு தான் சொல்லலாம். ஸோ முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு என்ன அப்படின்னா ஸோ நியூசிலாண்டு. ஸோ இயர் என்னென்னா 1893. இந்த 1893 காலகட்டங்களில் முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது அப்படின்னா நியூசிலாந்து சொல்லலாம். ஸோ பின்னாடி என்ன பண்ணுவாங்க, ஐக்கிய பேரரசு 1918 கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 1920 இந்த காலகட்டங்களில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு பாஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய மக்களாட்சி வந்து இந்திய மக்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மக்களாட்சி மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா 79% பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுடைய அந்த மக்களாட்சி மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்காங்க. இந்தியாவில் 79% அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாக்ஸ் டேட்டா. ஓகேங்களா? இதோட இது முடிஞ்சிருச்சு. இதில் என்ன பண்ணாங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் உலகின் அந்த பழமைவாத மக்களாட்சி நாடுகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது என்ன வாட் தான், இது எப்போ இந்த காலம், அதாவது என்ன நாடு, அது எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க, அதோடைய பிறப்பிடம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதோடைய முக்கியமான சிறப்பு கூறுகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். இது ரொம்ப வாட்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக ஸோ இதை படித்து பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அந்த டாப்பிக்கும். ஸோ நான் அது கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நோட்ஸ்க்கு மேலே எடுத்துருங்க. ஓகே, இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டது. இந்த இங்கிலாந்தை பற்றி கொஸ்டின் கேட்டாங்க. 1915 எழுதப்பட்ட மகாசாசனம் மேக்னா கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மிக பழமையான மக்களாட்சிகள் ஒன்று அமெரிக்க நாடு, இதுவும் கேட்டிருந்தாங்க. 2 ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த பாக்ஸை இதை மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து தேர்ட் டாபிக் போகலாம். தேர்ட் லெசனாக சாலை பாதுகாப்பு விதிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரெட்டு, எல்லோ, க்ரீன் பற்றி தெரியும். ரெட்னா நிற்கணும், மஞ்சள் அப்படின்னா ஸோ கவனிக்கணும், பச்சை அப்படின்னா ஸோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பாதசாரிகள் நடக்குமிடம் பற்றி சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பாஸ் கொஸ்டின் தான். ஓகேங்களா? பாஸ் கொஸ்டினில் ஸோ முதல்ல அந்த பார்த்தீங்கன்னா இந்த பாதசாரிகள் நடக்குமிடம் பார்த்தீங்கன்னா எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா பிரிட்டனில். ஸோ என்ன வருஷம் 1934 இந்த காலகட்டங்களில் முதல்ல அந்த பாதசாரிகள் கடக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சாங்க. இந்த நடைபாதையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளி கம்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கும். அந்த ஒளி கம்பங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா பெலிஷா பேக்கன் அப்படின்னு பேர். ஓகேங்களா? இந்த ஒளி கம்பங்களுக்கு பேர் என்ன, பெலிஷா பேக்கன். ஏன் பெலிஷா பேக்கன் அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா இந்த பெலிஷா பேக்கன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு போக்குவரத்துறை அமைச்சர். அவர் பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்துறை அமைச்சர். ஓகேங்களா? அதனால் அவருடைய பேரை தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிச்சிருப்பார். அதனால் அந்த அவருடைய பேர் வந்து பெலிஷா பேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஜீப்ரா கிராசிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நடைபாதையில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஜீப்ரா கிராசிங் உருவாக்கப்பட்டுச்சு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் அந்த 8 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுடைய துணையோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணணும். சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர்களோட தான் போய் சாலை கடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் அந்த வாகனத்தோட பின்னிருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அமரணும், அதுக்கு கீழே இருந்தால் அமரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமில்லை. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 5-6 வயசு குழந்தையே கூட்டிகிட்டு போகிறாங்க வாகனத்துக்கு பின்னாடி. ஸோ அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நம்ம முடிச்சிட்டோம். இந்த 3 லெசன் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து ஒரு 3 லெசன் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த பன்முகத்தன்மை பற்றி பார்த்துட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த தேசிய சின்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்க்காதவங்க இந்த இது பார்ட் 2க்கு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கோம்.
ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் அந்த பாலிட்டி பார்ட் 3 ஃபைனல் வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இது முடிச்சுட்டு 1 by 1 அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி போஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சயின்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் எல்லாம் கவர் பண்ணி நம்ம சயின்ஸ் போட்டலாம். அந்த ஐட்டம் வரப்போட குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 3யுமே என்ன பண்ணலாம், ஈஸியாக தட்டி தூக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா படிங்க, தட்டி தூக்கிடலாம். ஓகே, தேங்க்யூப்பா.